மக்கள் குரல் நடுநிலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல்.net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். பிஜேபி அரசு அதிகாரிகளை உடனடியாக கைது செய். பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு பின்வாசல் வழியாக தமிழகத்தை ஆள துடிக்கின்றது. தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட துடிக்கின்றது. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்று அதிமுகவில் நடக்கும் கட்சி பூசலை தனக்கு சாதகமாக்க தனக்கு கட்டுப்படுத்த ஓபிஎஸ் மூலியமாக இன்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் பொய்யான வழக்கிலே கைது செய்யப்பட்டுள்ளார். டிடி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்தார். அவர் இதுவரையில் நாம் இந்தியாவிலே தெரிந்து வைத்துக் கொள்வது என்னென்றால் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டதுதான். இதுதான் முதல் முறையாக லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்யறாங்க. இது ஒரு அநியாயமான வழக்கு. சரி, லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்யப்படும் போது யாருக்கு கொடுத்தார்? அந்த பிஜேபி அதிகாரி யார்? அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கிய அதிகாரி யார்கிட்ட லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விசாரணை இல்லை. அதே மாதிரி எந்த அதிகாரி என்னை லஞ்சம் கொடுக்க இவர்கள் தூண்டுகின்றார்கள் என்று புகார் கொடுத்தார், அந்த ஒரு விசாரணையும் இல்லை. மொத்தம் பொதுவா 2 நபர்களை கைது செய்து இவர்கள் இரட்டை இலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் என்பது இது தமிழ்நாட்டுக்கு தொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு மறைமுக போர் தான் பிஜேபி நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று இந்த அதிமுக உட்கட்சி பூசலில் தலையிடக்கூடிய பிஜேபி என்பது நாளை இதே நிலையை திமுக மீதும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீதும் இதே போன்ற ஒரு உட்கட்சி பிரச்சனையில் தலையிட்டு இந்த திராவிட இயக்கங்களை அழிப்பதற்காக மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபி அரசு முயற்சி செய்து வருகின்றது. இதனால்தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக இந்த கண்டனத்தை பிஜேபி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டிடிவி தினகரன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் அசாதாரண சூழ்நிலையை தனக்கு பயன்படுத்தாமல், அதுவும் அதிமுகவினுடைய உட்கட்சி அரசியலில் உட்கட்சி பிரச்சனையில் பிஜேபி தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக இந்த போராட்டம் நடக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அமைச்சர்களையும் மிரட்டுகின்றது, ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் மிரட்டுகின்றது. வருமான வரித்துறை மூலமாக மிரட்டி அவர்களை தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க பார்க்கின்றது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்கு சிந்தனையாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு பாசிச சிந்தனைக்கு எதிராக ஒன்று திரளவில்லை என்றால் நாளை எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆபத்து நேரும். அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக பிஜேபி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனங்களை தெரிவிக்கின்றோம். பாரதிய ஜனதாவின் அநீதிக்கு எதிராக ஐஎன்எல் பார்ட்டியின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கடந்த வருடம் 12வது மாதம் டிசம்பர் 8ஆம் தேதி இஸ்லாமிய போதகர் ஜாகிர் நாயக் மீது இந்திய அரசு அவர் மீது பல வழக்குகளை கொடுத்து அவருடைய இஸ்லாமிக் ரிசர்ச் பவுண்டேஷனை தடை செய்திருக்கின்றது 5 ஆண்டுகள். அதை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தை இந்திய தேசிய கட்சி சார்பாக முற்றுகையிட சென்ற போது எடுத்த புகைப்படம் தான் அந்த புகைப்படம். அதுவும் அந்த புகைப்படத்தை சோமப்பள்ளி புகைப்படத்தை இப்படி காட்டிட்டு அந்த
வண்டியில போகல வாகனத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் தான். ஒரு ஸ்கூட்டியில் சும்மா அரடி தான் ஃப்ரண்ட்ல இருக்கு. அந்த அரடியில ஒரு போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு. அப்படி போட்டோ ஒட்டப்பட்டது குற்றம் என்றால் அது ஒரு தனி. ஏன் சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு நேசத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களுடைய புகைப்படங்களையும் ஒட்டுறாங்க. அது என்ன தவறு? சரி, அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் ஆரம்பம் முதல் கொண்டே இதை ஒரு விஷம பிரச்சாரம் செய்து இது தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், சமூக துரோகிகள் என்கின்ற அந்த போராட்டத்தை, இந்த மாணவர்களுடைய உண்மை போராட்டத்தை திசை திருப்பிட்டே வந்தாங்க. அதனுடைய விளைவு தமிழக முதல்வர் அவர்களும் பிஜேபி எஸ்ஆர் என்ன சொன்னாரோ அதையே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னு சொன்னா மிக வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, இந்த இப்போ கமிஷன் வச்சிருக்காங்க. அந்த கமிஷன்ல நாங்க நிச்சயம் நாங்க முறையிடுவோம். அதேமாதிரி இந்த உசமா பிள்ளைகளின் புகைப்படத்தினுடைய இது எப்படி கொண்டப்பட்டு வந்தது, இந்த வாகனம் என்ன, இது பேனரா காட்டப்பட்டதா அப்படின்றது நாங்கள் விசாரணை கமிஷன் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆஜராகி எங்க தரப்பு வாதத்தை வைக்க போறோம். தமிழக முதல்வர் அவர் சொன்ன விஷயத்தை உடனே வாபஸ் வாங்கணும். காவல்துறை சொல்லிச்சு, நானும் சட்டமன்றத்தில் சொல்லிட்டேன், நான் இனி வாபஸ் வாங்க மாட்டேன். ரெண்டாவது காவல்துறை மீண்டும் அதை ஒரு பொய்யான இதெல்லாம் தயாரிச்சு மறுபடியும் அதை ஒரு பூசி மொழினா வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு எதிரான வார்த்தைகள் அதெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாம அந்த புகைப்படம் கொண்டு போகாம இப்படி செஞ்சது மிக வன்மையா கண்டிக்கப்படுது. ரெண்டாவது, அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போனது இந்த பசங்க தான், 2 பேர் தான். இந்த 2 பேர் தான் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு போனது. சென்னையில் தான் இந்த பிஜேபி இது முற்றுகையின் போது கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி பிஜேபி தலைமை அலுவலகம் அந்த முற்றுகையின் போது கொண்டு வரணும். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் பிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9440074666.